ஹாய், ஹலோ, வெல்கம் டு சுபார்ஸ். இன்றைக்கி பாருங்கள், நான் எந்த ஒரு ஆரி டிசைனும் காட்ட போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி நம்ம ஆரி திங்ஸை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதாவது செலவே இல்லாமல், இதுக்காக எந்த தனிப்பட்ட முறையில் எந்த திங்ஸும் வாங்காமல் இருக்கிற ஜாமானை வச்சே எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு ஒரு சின்ன வீடியோ தான். இப்போ இது பாருங்கள், ஒரு டிஸ்போசல் கப்பு தான். அதாவது இந்த டிஸ்போசல் கப் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கும். இந்த மாதிரி கப்பு நிறைய நான் வச்சுருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணாமல் நிறையா கடந்துச்சு வீட்டில். ஸோ இதில் இந்த மாதிரி சீக்வன்ஸு எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம், பீடு எதுனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன் பை ஒன் நம்ம இப்படி சேர்த்து வைக்கிறப்ப இடமும் நமக்கு ரொம்ப சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே இந்த பாருங்கள் எத்தனைது போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப நம்ம தனிப்பட்ட முறையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்ம லோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு லோட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன பாக்ஸாக இருந்தால் லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சாய்க்கிறப்ப இந்த பெரிய லாங்காக டம்ளர் மாதிரி இருக்கிறனால நமக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதிலே இது மூடி போட்டது. இந்த ஜிகர்தண்டா, இந்த ரோஸ் மில்க்கு, இந்த மாதிரிலாம் வர்ற பாக்ஸஸ் இது. ஜூஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் இது. இதுலேயே நம்ம இதே மாதிரி சேம் தான். ஆனால் என்ன, இதுக்கு மூடி வரனால இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி லோடிங் அப்போ இதுவும் ஈஸியாக இருக்குது எனக்கு. அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன். ரொம்ப நிறைய எவ்வளோ பாக்ஸ் வாங்கணும் அப்படின்ற கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்தாலும் கொஞ்சம் சில நேரம் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக கிடக்கும். அதுக்கு ஒரு பாக்ஸு, இந்த மாதிரி எவ்வளோதும் வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது பாருங்கள், நல்ல டிரான்ஸ்பரன்ஸாக வெளியே தெரியுதா. இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே இந்த ஒரு பாக்ஸ் வச்சுட்டோன்னா இதே கவர் ஆகிற மாதிரி ஆயிரும். இப்போ அடுத்து அதே தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதிலே இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பாக்ஸ். இது நல்ல ஒரு இப்போ ஏதோ இந்த ரைஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாக்ஸ் தான். இதில் பீடு, நல்ல நிறைய ஜாமான் நிறையா வாங்குவோம் இல்லையா, பீட்ஸ் எல்லாம், அதெல்லாமே இந்த மாதிரி திங்ஸு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி, அதாவது வெளியே பார்க்குறப்ப நமக்கு தெரியணும். ஏதாவது ஒரு சைடு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ்லாம் தூக்கி போடாதீங்க. இப்போ அடுத்து இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவுமே மூடி டிரான்ஸ்பரண்ட்டாக சிலதில் இருக்கும், இது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஆனால் இதில் நான் வச்சுருக்க திங்ஸ் பாருங்கள், நம்ம கட்டரு, சிசர்ஸு, இந்த மாதிரி கிளிப்ஸு, இது எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே இது யூஸ்வலாக நீங்கள் என்ன ஒரு திங்ஸ் நம்ம பார்சல் வாங்கினாலும் கிடைக்கிற பாக்ஸஸ் தான். அதுலேயே இது சின்ன பாக்ஸ். ஒரு 100 கிராம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம அழகாக இது 50 கிராம் 100 கிராம் வாங்குவோம் இல்லையா, பீட்ஸ் எல்லாம், அது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே பாருங்கள், மேலே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா. ஸோ என்ன இருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். அதே பாக்ஸ் தான் இது, பட் கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது சைடு இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்குது. இது மேலே க்ளோஸ்டாக சைடில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேயுமே நான் இந்த மாதிரி பீடு, சீக்வன்ஸு, எதுனாலும் ஜர்தோசியோ எதுனாலும் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல இது டைட்டாகவும் இருக்கும். இதனுடைய லிட்டு மூடி நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்கள், தலைகிலியாக வச்சாலுமே நமக்கு அது கொட்டாது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் இதெல்லாமே. அதிலே இது குட்டி, இதை விட இது குட்டி, சரியா. இது ரொம்ப ஒரு 10 கிராம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இதுவுமே லிட்டு நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்னதாக, அதாவது இப்போ நிறைய இப்போ லாஸ்ட் டைம் போன மாதம் ப்ளவுஸ் ஒர்க் வந்தனால நிறைய மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் பாக்ஸ் நான் தேட முடியலை, அதுக்கேற்ற பாக்ஸு. இந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், இதுவுமே சின்ன பாக்ஸ் தான். இது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் தான். இது பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணுறது. இது குட்டி குட்டியாக இந்த சட்னிஸ் கொடுத்த பாக்ஸஸ் இது. ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹோட்டலில் சட்னிஸ் கொடுப்பாங்களா பார்சலு, அந்த பாக்ஸ் இது. இதிலெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டி ஸ்டோன்ஸு, இந்த ஜர்கான் ஸ்டோன், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம், அதாவது நான் அந்த ஆரி ஒர்க்கு அந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய மிச்சம் மீதி எல்லாமே போட்டு வைக்க எனக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவுமே லிட்டு நல்ல டைட்டாக இருக்குது. இப்படி ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி எந்த பாக்ஸுமே தேவையில்லைன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. எல்லாமே நமக்கு நல்ல யூஸ் ஆகும். இதுவும் நமக்கு டிஸ்போசல் கப்பு தான். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும். இது டம்ளர் மாதிரி நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இது பாருங்கள், தெரியுதா, இந்த மாதிரி இது தெரியாது. இது ஒன்று என்கிட்ட இருந்துச்சு, சரி இருக்கிறத ஏன் தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சு 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 நம்ம அடுக்கி ஒரு ஓரமாக அப்படி வச்சிட்டோம்னா நிறைய திங்ஸ் ஒரு இடத்துல போயிடும். இதுவுமே பார்த்தா ஏதோ க்ரீம் வாங்கின பாக்ஸ் போல் இருந்துச்சு. இதுவும் நல்லா பாருங்கள், கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது.
இதையும் தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதையும் நல்லா கழுவி இதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எந்த ஒரு திங்ஸையுமே தூக்கி போடாதீங்க. எல்லாமே இப்போ வர எல்லாமே நமக்கு பாக்ஸில் தான் வருது, தண்ணி கூட கேனில் தான் வருது. இப்போ இது பாருங்கள், கண்ணாடி பாக்ஸு. இதை இங்கே பாருங்கள், யூஸ் பண்ணாத கண்ணாடி கவர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் இந்த மாதிரி நம்ம எல்லா நீடில்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். கரெக்டான அளவாக இருக்குது. துலிப் நீடில்னாலும் அயன் நீடில்னாலும் கரெக்டாக நமக்கு இது அக்யூரேட்டாக இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது. வெளியே எதுவும் வராத மாதிரி, எங்கேயும் இந்த நிப்பெல்லாம் உடஞ்சி போகாத மாதிரி நல்லா சேஃப்டியாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது வயசானவங்க கண்ணாடி கவர் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. சரியா? இப்போ அடுத்து நூல்கண்டை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நினச்சேன். நூல்கண்டு எப்பயுமே இந்த சில்க் த்ரெட் நல்லா கலண்டு ஃபுல்லாக சிலும்பலாக ஆயிரும். ஒரு பாக்ஸில் வச்சோம்னா ஒன்று இன்னோட கலந்து அது ஃபுல்லாக ஆயிரும். இதை எப்படி நல்லா லாக் பண்ணி வைக்கிறது? இப்போ ஆல்ரெடி பாருங்கள், நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், எந்த பிசுரும் இருக்காது. இது எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த நல்லா சுற்றுறோம் இல்லையா? சுற்றிட்டு லாஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 சுற்று இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த த்ரெட்டை விட்டுருங்க. ஒரு 3 சுற்று 2 சுற்று வரைக்கும் அந்த த்ரெட்டை இப்போ இப்படி வச்சாலுமே என்ன ஆகும் பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் கலண்டு வந்துடும். இந்த கலராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 சுற்று இருக்கிற வரைக்கும் இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த விரலை இப்படி வச்சுட்டு இதில் சுற்றுங்க, விரலுக்கு மேலே சுற்றுங்க. இந்த விரலுக்கு மேலே சுற்றிட்டு ரைட் சைடு அந்த பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டு நான் அந்த பிடிச்சிருக்கேன் இல்லையா, இதை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு விரலை எடுக்காமல் ஆள்காட்டி விரலில் மட்டும் நான் எடுத்துடுறேன். இதை நான் அப்படியே பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டா இந்த நடுவில் ஒரு கொம்பு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, நம்ம அதை சுற்றுனதை அதை அப்படி ரைட் கையில் வச்சுட்டு நூல்கண்டை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க. அதாவது லெஃப்டில் இந்த மாதிரி சுற்றுறப்ப நல்லா அது டைட் ஆயிரும். மேலே நல்லா அப்படி இந்த திரியை திருகிற மாதிரி திருகி விட்டோம்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான். மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இப்படி சுற்றிக்கணும். லாஸ்ட் ஒரு 3 சுற்று இருக்கிறப்ப நம்ம ஆள்காட்டி விரலை வச்சுட்டு அதுக்கு மேலே சுற்றணும். சுற்றிட்டு மெதுவாக அந்த விரலை மட்டும் எடுத்துருங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்க ஃபிங்கர், நூல்கண்டை பிடிச்சிருக்க ஃபிங்கரை விடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஆள்காட்டி விரல் எடுத்ததுக்கப்புறம் அந்த கொம்பு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஒரு வளைய மாதிரி, அதை அந்த நூலை இப்படி அப்போ சுற்றணும். இந்த மாதிரி நூல் கண்டை சுற்றுங்க. சுற்றிட்டு ரைட் சைடு நம்ம கையில் இருக்க அது அப்படியே மாதிரி திருகி விட்டுருங்க. விட்டுட்டோம்னா லாக் ஆயிரும். இது கலண்டே வராது. நம்மளாக எடுத்தால் தான் அது கலண்டு வரும். சில்க் த்ரெட்டை சேஃப்டியாக வைக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப நல்லா நீட்டாக போயிடும் உங்களுக்கு. இது நம்ம ஜரி த்ரெட்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எல்லா த்ரெட்லேயுமே நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சிக்காகாமல் ஒன்றோட ஒன்று கலந்து நமக்கு நிறைய நூல் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி வந்துருச்சா? இது கலண்டு வராது. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நிப்பாட்டி கூட வச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். இதுவுமே பாருங்கள், ஒரு அதாவது டபுள் ஒரு டிவிஷன் மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸு. இதெல்லாம் என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டு போன பாக்ஸு. இது எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதில் நீடில்ஸு இந்த மாதிரி எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி 2, 3ன்னு சொல்லி டிவிஷனாக இருந்துச்சு, 5 பெட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் தூக்கி போடாதீங்க. தேவையில்லாமல் காசு போட்டு வாங்காதீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மெட்டீரியல் வைஸும் அதிகமாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு நல்ல பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது சாக்லேட்டு பர்த்டேக்காக வாங்கின பாக்ஸ் தான். ஸோ இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜாக இதை வச்சுருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதையுமே தூக்கி போடாதீங்க. அவ்வளோதான். இது ஒரு சின்ன வீடியோ தான். ஜஸ்ட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுவோன்னு சொல்லி நினச்சேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்கப்பா. ஓகே, தேங்க்யூ.